வணக்கம், நான் தான் யோக நரசிம்மன். இன்னைக்கு +4 மார்க் சீரீஸில் நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் பெர்னோலி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட கொஸ்டினை கவர் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் நான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் எப்படி பெர்னோலி மெத்தடில் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ dy/dx + p of x into y = q of x. ஸோ நான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஜஸ்ட் நம்ம q of x பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் y இருக்கும், ஒய்யோட ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ நம்ம இதில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஒரு கொஸ்டினில் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு இங்கே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பார்த்தோன்னே நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து நமக்கு நான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுங்கிறது. ஏன்னா நமக்கு இங்கே ஒரு y⁻−1 ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இது சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு பார்த்தோன்னே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கணும்னா, இங்கே இருக்கிற ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யை நம்ம வந்து என்டையர் ஈக்குவேஷனால நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு என்ன வரும்னா y into dy/dx. ஸோ நான் y⁻−1 டிவைட் பண்ணுறேன். ஸோ எனக்கு அது y ஆகிடும் ப்ளஸ் x into y² = x. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு. ஸோ செகண்ட் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இங்கே இருக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா ஒய்யோடது, இதை நான் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். அதாவது let p = y² எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இதை நான் வந்து இந்த டீயை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வரும்னா dt/dx = 2y into y நாம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ 2dy/dx வரும். இப்போ நம்ம நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தோம்னா, இங்கே 2 நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா y dy/dx நமக்கு இது வந்து நமக்கு கிடைச்சது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, ஸோ இந்த இதை நான் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்றேன். dt/dx இங்க பாத்தீங்கன்னா /2 பண்ணா y dy/dx கிடைக்குது. /2 பிளஸ் நமக்கு என்ன இருக்கு x into y², அதாவது y² நம்ம t வச்சிருக்கோம். அதனால நம்ம x into t பண்ணிடுறோம். = x மட்டும் தான் இருக்கு. ஆல்ரெடி பார்த்த மாதிரி நமக்கு எப்பவுமே நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் எப்பவுமே நம்ம 1 தான் வச்சிருப்போம். ஸோ அதனால நான் என்டையர் ஈக்குவேஷன் 2 மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து ப்ளஸ் 2 into x into t = x. இதான் நமக்கு கிடைக்கும். ஸோ இது நமக்கு ரொம்ப ஈஸியான ஃபார்மேட் தான். ஒரு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லாம் நமக்கு வந்துருச்சு இது. ஸோ இதை நம்ம வந்து ஃபர்தர் எப்படி சிம்பிளிஃபை பண்றதுங்கிற பார்ப்போம். ஸோ எனக்கு இங்கே வந்து p of x வந்து எனக்கு தெரியும். அதே மாதிரி q of x-ம் எனக்கு தெரியும். ஸோ இப்போ நான் வந்து இன்டிகிரேஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறேன். p வந்து எனக்கு 2x into dx which is equals to e⁻2 into x². x dx ஓட இன்டிகிரேஷன் வந்து எனக்கு x²/2 வரும். ஸோ நம்ம இந்த 2 அந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு இங்கே வந்து x² இருக்கும். எனக்கு இன்டிகிரேஷன் ஃபேக்டர் வந்து e⁻x² இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை சால்வ் பண்ணலாம். எனக்கு என்ன வரும்னா இன்டிகிரேஷன் ஃபேக்டர் மல்டிப்ளைட் பை நமக்கு இங்கே t இருக்கு, அதனால t தான் மல்டிப்ளை பண்ணணும். = இன்டிகிரேஷன் ஃபேக்டர் இன்டூ q of x பண்ணணும். ஸோ அவங்க 2 into x இருக்கு into dx. ஸோ நமக்கு இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா, ஸோ இந்த இன்டிகிரேஷனை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே என்ன பண்ணலாம், x² வந்து நம்ம ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். u = x² எடுத்துக்கலாம். ஸோ அப்போ du வந்து 2x into
dxன்னு வரும். ஸோ நான் இங்கே 2x இங்கே சால்வ் பண்ணுறேன். ஸோ நமக்கு du இருக்கு. duவோட வேல்யூ வந்து 2x dxன்னு இருக்கு. du equal to 2x into dx இருக்கு. ஸோ நமக்கு அப்போ இன்டிகிரேஷன் நமக்கு இதோட பண்ணணும். இன்டிகிரேஷன் ஆஃப் நமக்கு வந்து e power x ஸ்கொயர் நமக்கு என்ன ஆகிடும், e power u ஆகிடும், மல்டிப்ளைட் பை 2x dx இருக்கு. 2x dx வந்து எனக்கு du ஆகிடும். ஸோ இதோட இன்டிகிரேஷன் ரொம்ப சிம்பிள் தான். இதோட இன்டிகிரேஷன் என்ன வரும், இதோட இன்டிகிரேஷன் நமக்கு சம்திங் பட் eu ப்ளஸ் c வரும். ஸோ யூக்கு நம்ம மறுபடியும் என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், யூ நம்ம என்ன வச்சிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சிருக்கோம். ஸோ யூக்கு சப்ஸ்டிட் பண்ணுவோம், e பவர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி. ஸோ இது எதோட சொல்யூஷன் நமக்கு, ஸோ அங்கே இருக்கிற பார்த்தீங்களா, ஸோ இங்கே இருக்காது, இதோட சொல்யூஷன் தான் நமக்கு. அதை நாம் இப்போ எடுத்து எழுதலாம். ஈக்குவல்ஸ் நமக்கு என்ன வருது, e பவர் எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளைட் பை டி ஈக்குவல்ஸ் டு e பவர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி. ஆனால் நமக்கு என்னது, டீங்கிறது என்னது, நம்ம டி வந்து நம்ம ஒய் ஸ்கொயர்னு வச்சிருக்கோம். அதை ஃபைனலாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ ஏன்னா கொஸ்டினில் வந்து ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்காங்க. ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 2ங்கிற கண்டிஷனில் எனக்கு இங்கே வந்து டி இருக்கக்கூடாது. ஏன்னா டி நான் வந்து என்னென்னு எடுத்துருக்கிறேன், டி நான் வந்து ஒய் ஸ்கொயர்னு எடுத்துருக்கேன். ஒய் ஸ்கொயர் போட்டுருக்கேன், e பவர் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு e பவர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃபைனல் சொல்யூஷன் சொல்லிக்கலாம். ஸோ இதில் நமக்கு வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்கிற கண்டிஷனை நம்ம வந்து ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 2, ஒய் ஆஃப் 0 ஈக்குவல்ஸ் டு 2னா அப்போ எனக்கு என்ன அர்த்தம், எக்ஸோட வேல்யூ வந்து 0, ஒய்யோட வேல்யூ 2. எனக்கு என்ன பண்ணலாம், அப்போ எக்ஸோட வேல்யூ 0 போடுங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 0 போட்டால் e பவர் 0 1 ஆகிடும். ஒய்யோட வேல்யூ என்ன 2, அப்போ வந்து 2 பவர் 2 4 ஆகிடும். ஈக்குவல்ஸ் டு e பவர் எக்ஸ் ஸ்கொயர், e பவர் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் என்ன, எக்ஸோட வேல்யூ 0, எக்ஸோட வேல்யூ 0னா e பவர் 0 என்ன 1, அப்புறம் பிளஸ் சி, 1 பிளஸ் சி ஈக்குவல் டு 4. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம், சி ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம், சி ஈக்குவல் டு 3. சி 3 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஃபைனலாக வந்து இந்த சிக்கு பதிலாக 3 போட்டோம்னா நமக்கு அதுதான் வந்து சொல்யூஷன். ஸோ உங்களுக்கு போன சம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹோம்ஒர்க் சம்மாக எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா, secant y into dy by dx plus 2x sin y equals to x cube cos y இருக்கு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் சொல்லிடுறேன். இந்த cos y என்டையர் ஈக்குவேஷனால டிவைட் பண்ணுங்க. அப்போ டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நம்ம cos y டிவைட் பண்ணிங்கன்னா secant square y ஆகிடும். இங்கே வந்து tan y இருக்கும். ஸோ இந்த tan y வந்து நீங்கள் ஏதோ ஒரு வேரியபிளா டீன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு secant square y வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் நம்ம லாஸ்ட் சம் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். கண்டிப்பாக அந்த ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.